உயரும், எந்த இடத்துல உயரும், எப்படி உயரும், எப்போ உயரும், அதெல்லாம் யாரோட பொறுப்பு? யூனிவர்ஸோட பொறுப்பு. ஆனா எல்லாரும் கை ஓப்பன் வைங்க. நம்ம செஷன்னால என்ன பண்ணணும்? கை ஓப்பன் வைக்கணும். A frequency with the person, a frequency with the business, a frequency with the time, a frequency with the customer, a frequency with the shop. உள்ள வரும்போதே நான் மூஞ்சி தூக்கிட்டே வந்தேன்னா என் ஃப்ரீக்வன்சி இங்க டம்ப் பண்ணிரும். 10 பேர் உட்காந்து மூஞ்சிய அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்க ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? லோல போயிடும். உள்ள வரும்போதே வைபே இருக்காது. அந்த வைபு உள்ள வரும்போதே ஜிங்கு ஜிங்கு நீங்க பாட்டு போட்டாதான் வைபு வரும்னா எந்நேரம் நம்ம பாட்டு போட்டுட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது கிடையாது. எனி க்ளூ? எனி க்ளூ? எதனால நான் வைப்ரேஷனா இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியுது? ஆமா மேடம் ஏதோ வைப்ரேட் பண்றாங்க, அவங்க வைப் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சின்ன பசங்கலாம் வைப்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க, ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு, விளையாட்டா யூஸ் பண்றாங்க. ஆனா the beautiful concept and the beautiful distinction behind that, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய அர்த்தம் உங்க லைஃபவே மாற்றக்கூடியது. தயவு செஞ்சு கவனிச்சு சொல்லுங்க, இந்த வைபை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் உங்களை தொடல, உங்களை ஃபோர்ஸா எதுவும் பேசல, நான் போன செஷன்ல டிராமாட்டிக்காவும் நான் எதுவும் பண்ணலைங்க, சும்மா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி வைப் இருந்தது? நீங்க அப்சர்வ் பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்? ஆர்ஃபை பண்ணேன். நான் ஆர்ஃபை பண்ணும்போது என்ன பண்ணேன்? எதனால என்னோட வைப்ரேஷன் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, உங்களோட லாங்குவேஜ் ஆஃப் வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நான் ஏதோ வைப்ரேட் பண்றேங்கிறது புரியுது. என்ன வைப்ரேட் பண்றேன், எதனால வைப்ரேட் பண்றேங்கிறது உங்களுக்கு புரியல. கரெக்டா? என்கிட்ட வைப்ரேட் பண்ணாரு, அது எல்லாரும் பார்த்தீங்க, அது புரிஞ்சிச்சு. ஆனா ஏன் சொல்ல தெரியல? ஏன் சொல்ல தெரியல? நம்ம கிட்ட விழிப்புணர்வு இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னோட ஆக்ஷன்ஸ் தான் என் ஆக்ஷன்ஸ் தான் உங்ககிட்ட வைப் பண்ண வைக்குது. கை கால் ஆட்டுறது மட்டும் இல்ல, நான் போன செஷன்ல ஃபுல்லா பேசின விஷயங்கள், உங்ககிட்ட ப்ராசஸா பண்ண விஷயங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்ப உங்களோட ஆக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே வைப்ரேஷனலா தான் இருக்கு. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? உண்மையா பொய்யா? அன்பு வைப்ரேட் பண்ணாதா இல்லையா? எந்த ஆக்ஷன் அன்பு வைப்ரேட் பண்ண வச்சு? அன்பை என்கிட்ட வைப்ரேட் பண்ணாரு அப்படின்னா எந்த ஆக்ஷன் அன்போட ஆக்ஷன் வைப்ரேட் பண்ண வச்சுச்சு? சொல்லுங்க பாப்போம். அன்பு நீங்க சொல்லுங்க, எந்த ஆக்ஷன் உங்களோட ஆக்ஷன் வைப்ரேட் பண்ண வச்சுச்சுன்னு நாங்க நம்பணும். உங்களோட எந்த ஆக்ஷன், அதை கண்டுபிடிங்க. அதுதான் அவேர்னஸ். அங்கதான் இப்போ நம்ம எல்லாரும் போட்ட விட்டுறது. சந்தோஷமா பேசுனது கூட சொல்ல முடியாது. வேற கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. தப்பு ரைட்லாம் விட்டுருங்க, கடகடன்னு கெஸ் பண்ணுங்க. we have very less time. எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஓகே, ஆக்ஷன், அவரோட ஆக்ஷன் என்னவா இருந்தது? அவர் என்னவா எனக்கு வைப்ரேட் பண்ணாரு? எதை கெஸ் பண்ணுங்க. அவரோட ஆக்ஷன் என்னவா இருந்தது? சந்தோஷமா இருந்ததனால தான் நம்மள இது பண்ண முடியும். சரி, ஒரு விஷயம், அதாவது அது வைப்ரேட்டே சந்தோஷமான வைப்ரேஷன். ஆனா என்ன ஆக்ஷன்னால அவரே சேல்ஸா இருந்தாரியாங்க. அவர் he himself become a salesman கிடையாது.
அவரே சேல்ஸா இருந்தாரு. நீ வாங்காட்டி கூட பரவாயில்ல, என் கடை வந்து பார்த்துட்டு போ, நீ தரத்தான் நீ தொடு, பாரு, இதை பாரு, அதை பாருன்னு நீ சொல்றாரு. ஹிஸ் ஆக்ஷன், பீயிங், இருத்தல், வேலையா செய்யல, அதுவாவே மாறிட்டாரு, சேல்ஸாவே மாறிட்டாரு. இந்த தடவை சேல்ஸுக்கு அவருக்கு வேலை ஆகல. நெக்ஸ்ட் டைம் வந்தோடனே என்ன சொல்லுவார்? ஓடி வருவார், வாங்க 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 அப்படிதான் சொல்லுவீங்க. என்னை தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. நீ என்ன சொல்லுவீங்க? இப்ப என்ன வாங்க போறீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? அடுத்துல வரும்போது நேரம் என்ன கேட்பீங்க? உரிமையா கேட்பீங்க, வாங்க மேடம் என்ன வாங்க போறீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? அந்த சேல்ஸ் என்ன ஆகும்? நீங்க தான் சேல்ஸ், நீங்க தான் பணம், இவர் தான் பணம், நான் தான் பணம், நீங்க தான் பணம், நீங்க தான் பணம். நீங்க ஒவ்வொருத்தருமே எனர்ஜி ஆஃப் மணி. சேல்ஸ் பண்ணும் போதே பணம் அப்படி வருது. நீங்க பணமா இருந்தாதான், இப்ப மைக்கு கொண்டு போய் அங்க காட்டினப்ப வீணு கத்துன மாதிரி மணி அங்க கொண்டு போய் காட்டினோடனே மணி வந்து என்ன கத்தும்? வீணு கத்தும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஜாய் இது ஆஃப் ஆயிருந்தா என்ன ஆகும்? கேட்காது. வைப் பண்ணாட்டி நீங்க யாருங்கிறத உங்க ஃபேமிலிலையும் காட்ட முடியாது, உங்க பிசினஸ் பிளேஸ்ல காட்ட முடியாது, உங்க லைஃப்ல எங்கேயுமே காட்ட முடியாது. நீங்க எங்க வைப் பண்றீங்களோ, என்ன வைபா இருக்கீங்களோ அதுதான் வாழ்தல். வேற லிவிங், அதுதான் லிவிங். இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உங்களுக்கு என்ன வந்திருக்கேன், என்னோட மொத்த வைப்ரேஷன் மட்டும்தான் தெரியணும். அதுதான் என்னோட வைப்ரேஷன். அது தெரியலன்னா என் ட்ரைனிங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நானே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்லாட்டி, நானே அதை இல்லாம இருந்தா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. நீங்களே சேல்ஸா இல்ல அப்படின்னா சேல்ஸ் அங்க இன்க்ரீஸ் ஆகாது. உங்க வீட்டுல நீங்களே லவ்வா இல்ல அப்படின்னா நான் லவ்வரா தான் நாங்க இருக்கேன். லவ்வர், பீயிங், இருத்தல். நான் பொண்ணா இருக்கேன், அது ஒரு பொசிஷன். உங்க பீயிங் என்ன? உங்க அப்பா கூட, உங்க வீட்டுக்காரோட உங்க பீயிங் என்ன? நீங்க என்னவா இருக்கீங்க? அவர் வந்து என் கூட சேல்ஸா இருந்தார்ல, அவர் சேல்ஸ்மேனா இருக்கும்போது சேல்ஸா இருந்தாரு. உங்க வீட்டுக்காரர் கூட நீங்க என்னவா இருக்கீங்க?